ஹாய், வெல்கம் டு மை சேனல். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ பற்றி பார்த்தீங்கன்னா, அது ஹிந்து அண்ட் முஸ்லீம் 2 பேர்த்தோட சண்டையோட பீக்கு தான் அந்த இடம். பிகாஸ் அந்த மலைக்கு கீழே முருகரோட கோயில் இருக்குது. ஆறுபடை வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு வீடு முருகன் வந்து கீழே இருக்காருங்க. மேலே பார்த்தீங்கன்னா முஸ்லீமோட மசூதி ஒன்று இருக்குது. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, முருகரோட கோயில் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மலைக்கிட்ட இருக்கிறது தான் ஆறுபடை வீடுகள்லாம் இந்த மலைக்கிட்ட தான் மோஸ்ட்டாக இருக்கும். திருச்செந்தூர் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. மற்ற எல்லா கோயில்களும் பார்த்திங்கன்னா மலைக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மலை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் அந்த பழனிமலை முருகன் இருக்குல்ல, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்குல்ல, அது சொந்தம் கொண்டுறாங்க. மேலே வந்துட்டு பாபர் மசூதி இருக்குது. அவங்களும் வந்துட்டு இல்லை, நாங்கள் ரொம்ப காலமாக அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எங்கள் மசூதி அங்கே இருக்குது, அதனால் அந்த மசூதி வந்து அந்த மலை வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அது நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த சண்டை ரொம்ப காலங்காலமாக போயிட்டுருக்கு. அதை மோஸ்ட்டாக க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா தெரியும். இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ அந்த தீபம் போடுறாங்கல்ல, அந்த சண்டையோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு அங்கே இப்போ வந்துட்டு அந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீபம் போடக்கூடாது, நீங்கள் வேறு பக்கம் போய் தீபம் போடுங்கன்னு சொல்லி போட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதை வந்து எதிர்த்து மக்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை வந்து மதக்கலரமாக சில பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியாதுல்ல, அது என்ன மாதிரியானது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மோஸ்ட்டாக இது வந்துட்டு இதை வச்சுட்டு மத அரசியல் பண்ணுறது தான் மக்கள். அதை மோஸ்ட்டாக அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதை வச்சுட்டு எல்லாம் மோஸ்ட்டாக மத அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மைன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஹிந்துவோட ரிலீஜனையும் நம்ம மதிக்கணும், முஸ்லீமோட ரிலீஜனையும் நம்ம மதிக்கணும். அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, நம்மளுக்கும் ஒரு உணர்வு இருக்குது. நான் வந்துட்டு ஹிந்து தான். ஸோ ரெண்டத்தையும் வச்சுட்டு பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மதக்கலரம் வந்துட்டு யார்ட்டையும் தூண்டக்கூடாது. தூண்டுனா அது தப்பு. அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா, இருக்காங்க. இவங்க இங்கே இருக்காங்களா, இருக்காங்க. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வச்சு மத அரசியல் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது பின்னாடி இப்போ சிரிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். நான் வந்துட்டு இதில் பேசிக்கான லெவலில் தான் எனக்கு தெரியும், அதனால் இதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.